விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மணல் திருட்டை தடுக்கச் சென்ற சட்டமன்ற உறுப்பினரை மிரட்டிய திமுக சேர்மனின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மம்சாபுரம் பேரூராட்சி பகுதியில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் பெயரை பயன்படுத்தி மணல் திருடப்படுவதாக தொடர்ந்து புகார் வந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் வாழைக்குளம் கண்மாய் பகுதியில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மணல் அள்ளிக் கொண்டிருந்ததை தொடர்ந்து அரசு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனிடையே திமுக பேரூராட்சி தலைவர் சுஜிதா மேரியின் கணவரான தங்கமாங்கனி சம்பவ இடத்திற்கு வந்து கார்த்திக்கிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் அவரை காவல்துறையினர் கண்முன்னே சட்டமன்ற உறுப்பினரை மிரட்டும் தோணியில் பேசியுள்ளார். திமுக பேரூராட்சி தலைவர் கணவரின் இத்தகைய செயல் குறித்து நகர செயலாளர் கார்த்திக் மம்சாபுரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஐயா நீங்களே வந்து முதல்ல பேசுறது நீங்க வந்தோனே நான் கட்சிக்காரன் அப்படிதான் அடிப்பேன் நீங்க சொன்னீங்க. ரெக்கார்ட் இருக்கு, அவர் பேசுனதுக்கும் ரெக்கார்ட் இருக்கு. யாருமே செஞ்சு கொடுக்கல, எங்களுக்கு யாருமே செஞ்சு கொடுக்கல. என்ன பேசணும்? தள்ளி நில்லுங்க. தள்ளி நின்னு சொன்னா லைட் ஆஃப் பண்ணி எல்லாமே ரெக்கார்ட் இருக்குனே. ஒரு விஷயம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மம்சாவரத்துல நீ நல்லதே நம்ம செஞ்சாலும் நம்ம தப்பா தான் கொண்டு போவாங்க. எனக்கு அது தேவையில்லை. கமிஷன் பிரச்சனைக்கு யாரு உங்களை வந்து தப்பா சொன்னான்னு நிறுவீங்க நீங்க. நான் வந்து அப்படி யாருமே உங்களை நான் தப்பா சொல்ல 4 மாசம் கம்மா ஏன் கண்ட்ரோல் அவர் தானே சொல்லியிருக்காரு. யாராவது சொல்லியிருக்காங்க, அது நான் சொல்லல. நீங்க சொல்லிருக்கீங்க. என்ன சொன்னாங்க? நீ ஏன் அப்படி சொல்லிருக்காங்க? நீ ஏன் அப்படி சொல்லிருக்காங்க? நீ ஏன் அப்படி சொல்லிருக்காங்க? சரி சார், விவசாயத்துக்கு விவசாயத்தை போடுங்க சார். இதுக்கு நீங்க யாரே மண்ணெடுத்து போறதும் பிரச்சனை இல்ல. ஒரு விஷயம் ஏரியா ஆண்டி என்ன சொல்ல போறாங்க? ஒரு விஷயம் ஏரியா உங்களை பத்தி தப்பா ஒரு பேப்பர்ல நியூஸ் போட்டாங்க. அது யாரு போட்டாங்கன்னு நீங்களே நியூஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு என்னையே தான் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். புரியுதா? நீங்க வேணும்னே ஏதாவது செய்வாங்க. நீங்க இதுக்குள்ள வந்து எல்லாருமே ஓட்டு போட்டா ஓட்டு போட்டா அந்த கார்ல வண்டி ஓடிக்க ரொம்ப சிரமம் சார். நீங்க ஒண்ணு இல்ல நல்லது பண்றாங்க சார். இவங்க இதெல்லாம் ஒரு பெரிய பேசுங்க சார். அது ப்ராப்பரா பண்ணணுமா இல்லையா? ப்ராப்பர் தானே. இது ப்ராப்பர் தானே. ரைட் தான் சார். ப்ராப்பரா இந்த ப்ராப்பரா வந்து ஆர்டர் போடணுமா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? விவசாயம் எழுதி கொடுத்தாங்க, ஆர்டர் வாங்கிடுமா இல்லையா? ரூல் இருக்கு சார். ரொம்ப லாலாகும் சார். லாலாகும் சார். ப்ராப்பரா பண்ண லாலாகும் சார். உங்களுக்கு மழை வந்துரும் சார். நீங்க பா ஜவுஜி போங்க. அதை கொண்டு போய் நம்ம வந்து தாசில்தார் வாங்கும்போது அதுக்குள்ளாலே நம்ம பாஸ் வாங்கியாச்சு. பாஸ் வாங்கினதுனால கரைக்கு மட்டும் நம்ம பிரச்சனை கிடையாது. அப்ப நம்ம ஏடிட்ட பேசுனது, ஏடிட்ட பேசி வண்டி வாடகை மட்டும் கொடுத்து தான் அடிக்கிறோம். நம்ம காசு கிடையாது. அதுலயும் இன்னொரு விஷயம் கேளுங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. பண்ணக்காரங்க ஏடி சார் சொன்னாங்களா சார் உங்ககிட்ட? நான் தான் தட்ட சொன்னேன் சொன்னாங்களா சார்? ஒரு விஷயம் நல்லா சொல்றீங்க. எந்த அதிகாரி வந்தாலும் நாம பேசி விட்டுறோம். நாங்க பண்ணல எங்களோட தேவைக்காக தான் நாங்க செஞ்சோம். பிரச்சனைக்கு நாங்க தலைவர் நீங்க எப்படி சார் கேள்வி? கரை எதுல சார்? கரை வந்து யாரு சொந்தமா? கதை வந்து கவர்மெண்ட், அது கவர்மெண்ட் ரோடு. குடிமரத்துக்கு ஆர்டர் போட்டுருக்காங்களா? நாங்க ஏடிட்ட பேசியிருக்கோம். இங்க பொதுமக்கள் பிரச்சனை, நடமாட பிரச்சனை. இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இதுல நீங்க வர சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க எதுக்கு பேசுறீங்க? நான் சேர்மன். பொதுமக்கள் பிரச்சனை உனக்கு பிரச்சனை.
பாப்போன்னு பேசுறாப்ல. இல்ல, அப்படிலாம் அதான் கேள்வி கேள்வி. என்ன வந்து ரொம்ப நான் நாள் ஓடாது? பாத்துக்கிறேன்னா இப்படி ரொம்ப நாள் ஓடாது. என்னது ஓடாது? என்னது ரொம்ப நாள் ஓடாது? இல்ல என்னது ரொம்ப நாள் ஓடாதுண்ணா? எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? இல்ல என்னது ரொம்ப நாள் ஓடாதுன்றீங்க? ஆனா என்ன ரொம்ப ஓடாதுன்றீங்களா? என்னது ரொம்ப நாள் ஓடாது? பிரச்சனை பண்ணா ஓடாது. என்னது ஓடாது? நாங்க ஒண்ணும் பிரச்சனை பண்ணலையே. என்ன பப்ளிக் என்ன பப்ளிக் என்ன பப்ளிக் பண்ணாலுமே மேடம் நீங்க தான் மேடம் இதுக்கு ஆக்ஷன் கம்ப்ளைண்ட் எழுது. நீதான் என்னை வஞ்ச பிரதர். பப்ளிக் பிரச்சனை இது வந்து தனி. இதுக்கெல்லாம் பிரச்சனை பேரணாதீங்க பிரதர். எதுக்கு பிரச்சனை உங்களுக்கு கிடைக்காது? இல்ல, யார் உங்களை தூண்டி விட்டது? யார் தூண்டு? என் பேர் அடிபடி ஜெயம் தான் பண்ணிருக்கான். அவன் தான் பெட்டிஷன் போட்டிருக்கான். அவன் தூண்டுதெல்லாம் நீங்க வந்திருக்கீங்க. பெட்டிஷன் போட்டுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? உங்க பேர் என்ன இதுல டேமேஜ் ஆச்சு? என்ன பேர் போன வருஷம் தோண்டனை மட்டும் பாருங்க. போன வருஷம் தோண்டனை மட்டும் பாருங்க. இந்த இருக்கு அந்த போன வருஷம் யாரும் இருந்தா நீங்க பேசுறீங்க. யாரு பேசுறாங்க? கேட்காம ஓட்டு போட்டீங்களா? என் பேச்ச கேட்காம ஓட்டு போட்டீங்கல்ல? என்ன ஓட்டு போட்டாங்க? என்ன ஓட்டு போட்டாங்க? இந்த சொந்த இடத்துல நாங்க இருக்கிறவங்க எங்க கரைக்கு நாங்க அடிச்சோம். இது வந்து நான் ஒரு விஷயம் நல்லா வீட்டு மாற சொல்லுங்க. நீங்க பேச தேவையில்லாம பேசுறீங்க. வீட்டு மாற சொல்லுங்க. நீங்க பேச தேவையில்லாம பேசுறீங்க. கரையத்திற்கு எதுவும் போடல, ப்ரொசீஜர் எதுவும் போடல, அதுக்கு எதுவும் பார்த்து நேற்று வால் உடைக்க இல்ல அதுக்கு ஆர்டர் போட்டீங்கல்ல எதுவும்? சரி எவ்வளோ அடிக்கும்? எவ்வளோ உங்க பிடபிள்யூ மெஷர்மெண்ட் படி எத்தனை அடி தோண்டணும்? இங்க 10 அடி தோண்டிருக்காங்களே. ஒரு ஆள் உள்ள 2 ஆள் உள்ள முங்கிலாம் பார்த்துருக்கு. மழையை விட்டு இல்ல, அவங்க அடிச்ச மண்டல் மண்ணெல்லாம் அடிக்கல. அவங்க நல்லா கிராவல் மண்ணை எடுத்து அள்ளி அடிச்சிருக்காங்க. உள்ள தோண்டி எடுத்துருக்காங்க. இல்ல நான் கேக்குறேன், கரை மத்தனா கூட எல்லாம் மண் அடிக்க விட்டுலாமா? அதுக்கும் இருக்கா என்ன? நான் சொல்ற புரியுதுங்க. நீங்க பண்ணக்கார கேஸ் கொடுத்தாங்களோ இல்ல காட்டுக்கார கேஸ் கொடுத்தாங்களோ ஊருக்கார கேஸ் கொடுத்தாங்களோ அதெல்லாம் கேட்கல. யார் கேஸ்னா நீங்க ப்ரொசீஜர் படி என்ன பண்ணணும்? என்ன சார் பண்ண ப்ரொசீஜர் படி? சாக்கடை வச்சுட்டு வந்தாங்கல்ல, அங்கதான் போறாங்க கொடுக்கும் அப்படின்னு நினைச்சாங்க.